வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையில் இப்போது ஜனாதிபதி அனுரவால் பரபரப்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் ஒரு விஷயம்தான் கிளீன் ஸ்ரீலங்கா. இது தொடர்பான சாதகமான மற்றும் பாதகமான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சில குழப்பங்களும் ஏற்பட்டுள்ளது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் வேலை நிறுத்தம் செய்யலாம் என்ற நிலையும் ஏற்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் தூய்மையான இலங்கையை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையுடனேயே இந்த திட்டத்தை புத்தாண்டில் அறிமுகப்படுத்தியதாக கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார. ஜனாதிபதி அனுரகுமாரவும் யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களும் ஒரே கொள்கையுடனேயே அரசியல் செய்கிறார்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டது. ஜனாதிபதி அனுரவின் என்பிபி அரசாங்கம் கொண்டு வரும் நல்ல திட்டங்களுக்கு தமது ஆதரவு எப்போதும் உண்டு என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் அர்ஜுனா எம்பி. அதே நேரத்தில் என்பிபி அரசாங்கம் மக்கள் நலனுக்கு விரோதமான நடவடிக்கைகளை செய்தால் அதை எதிர்ப்போம் என்றும் கூறிவிட்டுள்ளார். இந்த நிலைப்பாடு இலங்கையில் தமிழ் அரசியலுக்கு புதியது. கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சரி, அதற்கு முன் தமிழர் விடுதலை கூட்டணியும் சரி செய்ததெல்லாம் எதிர்ப்பு அரசியல் மட்டுமே. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் சைக்கிள் செயற்பாடும் அதுவேதான். அரசாங்கம் எதை செய்தாலும் எதிர்த்து நிற்பது என்ற நிலைப்பாடு அது. இவர்கள் அதை தமிழ் தேசியம் என்கிறார்கள். மறுபக்கத்தில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அங்குஜன் ராமநாதன் போன்றவர்கள் அரசாங்கத்தோடு இருந்தவர்கள். அரசாங்கம் செய்யும் அனைத்தையும் ஆதரித்தார்கள். இதை இணக்க அரசியல் என்றார்கள். தமிழ் தேசியக்காரர்களால் தமிழர் பகுதிக்கு தேவையான திட்டங்கள் எதையும் கொண்டு வர முடியாது. இணக்க அரசியல்காரர்களால் அரசாங்கம் தனது நலனுக்காக செய்யும் எந்த திட்டமுள்ள குறைகளையும் விமர்சிக்க முடியாது அல்லது திட்டத்தில் மாற்றம் செய்யும்படி குரல் எழுப்ப முடியாது. அதனால்தான் இலங்கையில் தமிழ் பகுதியில் இன்னமும் பின்னடைவில் உள்ளன. அர்ஜுனா எம்பி நிலைப்பாடு இந்த வளமையான இரு நடைமுறைகளிலும் இருந்து மாறுபட்டு உள்ளது. அரசாங்கம் தமிழ் பகுதிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்கிறார், அது பற்றி விவாதிக்கிறார். அதே நேரத்தில் என்பிபி இளங்குமரன் சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் கள்ளுப்பட்டி பிடிப்பரை தடுத்து நிறுத்திய போது அதையும் வெளிப்படையாக விமர்சித்தார். கடந்த காலத்தில் வடக்கிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் தமிழர் பகுதிகளுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வர முயற்சிக்கவில்லை. அதன் பின்னணியில் ஒரு ரகசியம் உண்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்திற்கு கல்வித்துறை தொடர்பான ஒரு திட்டத்தை கொண்டு வர முயற்சித்து திட்டமும் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் திறப்பு விழாவுக்கு துறைசார் அமைச்சர் என்ற முறையில் கல்வி அமைச்சர் யாழ்ப்பாணம் வந்து அதில் கலந்து கொள்வார். திட்டத்தை முன்மொழிந்தவர் என்ற முறையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொள்ள வேண்டும். சிங்கள அமைச்சர் இருக்கும் மேடையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்க மாட்டாராம். அது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதாம். அதைவிட திட்டம் யாழ்ப்பாணத்திற்கு வராமலே இருந்து விடட்டும் என்பதே தமிழ் தேசிய அரசியல். அரசாங்கம் என்ன சொல்கிறது? யாழ்ப்பாண மக்கள் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளது. அந்த 6 பேரும் யாழ்ப்பாண மக்களின் பிரதிநிதிகள். மக்களுக்கு என்ன தேவை என்று அவர்கள் வாய் திறந்து பேசினால்தானே எம்மால் செய்ய முடியும். அவர்கள் வாய் திறக்காவிட்டால் மக்களுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை தெற்கே கொண்டு போய் விடுகிறார்கள். அது தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு வாய்ப்பாக போய்விடுகிறது. அடுத்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தெற்கு வாழ்கிறது, வடக்கு தெரிகிறது. இதை தட்டி கேட்க எமக்கு வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்புங்கள் என்று முழங்குவார்கள். இவர்களுக்கு வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்பினால் அதை தட்டி கேட்க போகிறார்கள். ஒரு வழியாக மக்களுக்கு இப்போதுதான் இது புரிந்து போய் தட்டி கேட்க வாக்கு கேட்ட தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் தலையில் தட்டி மூளையில் அமர வைத்து விட்டார்கள். இந்த வளமையான அரசியலிலிருந்து மாறுபட்டு யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இப்போது கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி தனது கருத்தையும் பகிர்ந்துள்ளார். அவர் கூறிய போது, கிளீன் ஸ்ரீலங்கா என்று நான் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், நாடாளுமன்றத்திலிருந்து பழைய அரசியல்வாதிகளை வெளியே அனுப்பி நாடாளுமன்றத்தை சுத்தம் செய்தது போல் இலங்கையையும் சுத்தம் செய்வது. அத்தோடு ஊழல், கொலை, கொள்ளை, கஞ்சா, மணல் கொள்ளை, போலீசாரின் அதிகாரங்கள், அரசியல்வாதிகளினுடைய மெச்சத்தனங்கள், மிலேச்சத்தனங்கள், இயலாமைகள், புறக்கணிப்புகள் இவை எல்லாவற்றையும் இல்லாதொழித்து வளமான இலங்கையை உருவாக்குவதுதான் என்னை பொறுத்தவரை கிளீன் ஸ்ரீலங்கா என அர்ஜுனா எம்பி கூறியுள்ளார். கிட்டத்தட்ட இதே சித்தாந்தத்தை தான் அர்ஜுனா எம்பியும் யாழ்ப்பாணத்தில் செய்ய போகும் தமிழ் அரசியல் என்கிறார்.
அதை அவர் நாடாளுமன்றத்திலும் பேசினார், இனியும் பேசுவார். கடந்த அரசாங்கத்தில் ஒரு யாழ்ப்பாண எம்பி நாடாளுமன்றம் நடந்த 5 ஆண்டுகளில் ஒரு தடவை கூட வாய் திறந்து பேசியதில்லை என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இவ்வளவுக்கும் அவரது கட்சிக்கு அவரே தலைவர். மற்றொருவர் நாடாளுமன்றத்தில் புட்டும் வெந்தய குழம்பும் சோறும் கருவாடும் தமிழர் பாரம்பரியம் என்று தமிழில் பேசிவிட்டு வருகிறார். மற்றவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதென்றால் 13வது திருத்த சட்டத்தை விட்டு வெளியே வருவதில்லை. வெளியே இருப்பவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் பாலாறும் தேனாரும் ஓடுவது போலதான் தெரியும். அதனால்தான் இம்முறை யாழ்ப்பாண வாக்காளர்கள் அர்ஜுனாவை நாடாளுமன்றம் அனுப்ப யாரோ ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதியை தலையில் தட்டி மூலையில் அமர்த்தி விட்டார்கள். நாளை 7ஆம் தேதி நாடாளுமன்ற அமர்வு உள்ளது. யாராவது ஏதாவது பேசுகிறார்களா? பார்க்கலாம்.